சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. பார்க்கக்கூடிய காட்சி ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு TR பாலு கோடம்பாக்கத்தில் வாக்களிக்கக்கூடிய காட்சி. தென் சென்னையில் தன்னுடைய வாக்குகளை செலுத்துகிறார். தென் சென்னையில் அவர் எம்பியாகவும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் எம்பியாக இருந்து இம்முறையும் போட்டியிடக்கூடிய திரு TR பாலு தென் சென்னையில் கோடம்பாக்கத்தில் தன்னுடைய அவர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இப்படி விஐபிக்கள், சாமானியர்கள் என்று இந்த ஜனநாயக திருவிழாவில் எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் வாக்களிக்கிறார்கள். நீங்களும் வாக்களிக்க வேண்டும். திரு TSS மணி, உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். ஏன் முக்கிய பிரமுகர்கள் வாக்களிப்பதை எடுத்து காட்டுறீங்க காட்சி ஊடகங்களில்? அது என்ன, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க சாதாரண வாக்காளர் தானே, உண்மைதான். ஆனால் இந்த பரப்புரை நேரமும் சரி, இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை வரும்பொழுதும் சரி, வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி தோல்வி வந்த பிறகும் சரி, நீங்கள் அந்த வேட்பாளர்களை ஒரு பெரிய பிரமுகர்களாக அல்லது கதாநாயகர்களாக பார்த்து கொண்டு தானே பின்னால் அணி திரள்றீங்க மக்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் சாமானியர்கள் தான், அவர்களும் சமமானவர்கள் தான், அவர்களும் வாக்களிக்க வருபவர்கள் தான். அவர்களுடைய ஒவ்வொரு வாக்கு போலத்தான் உன்னுடைய ஒவ்வொரு வாக்கும் கூட எல்லோரும் சமம் என்ற உணர்வை காட்சிப்படுத்தி காட்டும் பொழுது அது அறிவிக்காமலேயே ஒரு அறிவை ஒவ்வொரு வாக்காளருக்கும் போய் சேருது. அப்போ அவங்கெல்லாம் காலையில் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ நம்ம இந்த வாக்கு போடலையே என்ற உணர்வு இவர்களுக்கு வரும் வாக்காளர்களுக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோரும் வாக்களியுங்கள், எல்லோரும் வாக்களியுங்கள் என்ற பரப்புரையைத்தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. அவங்களும் 100 விழுக்காடு வாக்குகள் பதிவாகணும் என்பதை முயற்சி எடுக்கிறாங்க பரப்புரையில். இன்னமும் சொல்ல போனால் இந்த முறை கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகளை கூட்டியாந்து சில தொண்டு நிறுவனங்கள் நாங்கள் பொறுப்பெடுக்கிறோன்னு சொல்லி வாக்களியுங்க 100 விழுக்காடு, அதற்கான கலை இலக்கியத்தோட பாடல்களோட இதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம விசாரித்து பார்த்தா வாக்காளராக தன்னை பதிவு செய்யாதவர்கள் வாக்களிங்கன்னு சொல்ல ஆரம்பிக்குது அந்த சின்ன பிள்ளைங்க. அதுவும் கூட அதில் உள்ள இருக்கு கதை. ஆனாலும் இந்த அளவுக்கு செய்யும் பொழுது அந்த பிரபலமான உங்களுக்கு அறிமுகமான பிரமுகர்கள் சாதாரண வரிசையில் நின்று வாக்களித்தார்கள் என்ற செய்தி உங்களை தூண்டிவிடும், உற்சாகப்படுத்தும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.